ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நல்ல விஷயங்கள் செய்தால் நீங்கள் அதிகமான நலன் பெற முடியும், மேலும் எதை எதை தவிர்க்க வேண்டும், திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும், குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, எல்லாத்தையும் நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சந்தாதாரராக மாறாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நிறைய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாமல் மறந்துருக்கிறீங்க. ஸோ அனைவருமே ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாமல் இருந்தீங்கன்னா இப்போவே அழுத்திக்கங்க. அப்போ தான் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தினா தான் உங்களுக்கு புது வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும் நண்பர்களே. வாங்க இன்றைக்கு திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்னைக்கு 4ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2023ஆம் வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 18ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. இன்றைய தினம் 8ஆம் இடத்துல ராகு குருவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார். எனவே இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அமைந்திருக்க நண்பர்களே. ஞாயிற்றுக்கிழமை மாலை சாயந்தரம் 4:25 உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சது. இன்னைக்கு தினம் முழுவதும் திங்கட்கிழமை முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு நண்பர்களே. இந்த மாதிரி சந்திராஷ்டம தினத்துல நீங்க 4 விஷயங்களை முக்கியமாக கவனித்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு நாளாக மாறும் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையும் நண்பர்களே. இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை துணை கூட நீங்கள் உங்களது மாலை பொழுதை அருமையாக செலவிட முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் மற்றும் பொழுதுபோக்குகளுக்கு உகந்த ஒரு நல்ல நாளாகவே அமையுது நண்பர்களே. திருமண வாழ்க்கையில இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு நாள்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கை அழகாகுவது போல காதல் செய்யக்கூடிய காதல் வாழ்க்கையும் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. ஒரு பக்கம் உங்களுடைய நண்பர்கள், குடும்பம், உறவினர்கள் பணம் சம்பாதிக்கணும், நேரம், வேலை, உழைப்பு என்று கடினமான உழைப்பு என்று ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு சைடு கஷ்டமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் நீங்களும் உங்களை மனக்குழந்த காதலரும் ஒன்றாக இணைந்து காதல் வாழ்க்கையில தன்னையே மறக்கக்கூடிய நல்ல சூழல் அமையக்கூடிய ஒரு நாளை நீங்க மாத்திக்க முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் ரொமான்ஸ் உள்ளவர்களுக்கு இன்னைக்கு பஞ்சமே இருக்கிறது அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் அலுவலக பணிகளிலும் நீங்கள் காலையிலிருந்து மாலை வரை ஒரே புத்துணர்வுடன் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். அதற்கான நல்ல ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. எனவே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஆனால் முக்கியமான 4 விஷயத்துல நீங்க கவனிச்சணுங்கன்னா, அப்படி கவனிச்சிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த 4 விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக பார்க்க வேண்டியது நீங்கள் பணத்தை பத்திரப்படுத்தணுங்க. பேராசை படக்கூடாது நண்பர்களே. பேராசையை ஒழிக்க வேண்டியது இன்றைய தினம் முதல் விஷயம். ஏன்னா இன்றைய தினம் உங்களை நம்பி நிறைய பேர் ஆஃபர் தரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கே இந்த ஆஃபர் இருக்குங்க, இன்னைக்கே முடிஞ்சிடும், இன்னைக்கு நீங்க ₹1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வருங்காலத்துல நீங்க ₹1,00,00,000 கிடைக்குங்கிற மாதிரியான நம்பகமான ஒரு பேச்சுகள் மூலமாக நம்பிக்கை இல்லாத ஒரு தீர்மானத்தை உங்ககிட்ட கொண்டு வருவாங்க நண்பர்களே. சில நம்பிக்கை இல்லாத ஒரு நடக்கவே நடக்காத சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஆஃபராக கொண்டு தந்துட்டு உங்க பணத்தை அபகரிக்க பார்ப்பாங்க. ஸோ நீங்க ₹1 கோடி அப்படின்னோனையும் நீங்க அதில் விழுந்துடக்கூடாது. ஸோ உங்க பணத்தை எல்லாத்தையும் நீங்க கொடுத்துட்டு இந்த ₹1 கோடி நமக்கு வரும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வராது நண்பர்களே. யாரை நம்பியும் நீங்க பணத்தை கொடுக்கக்கூடாது. உங்க பணத்தை இன்னைக்கு பத்திரமா வச்சுக்கோங்க. எந்த செலவும் பண்ணாம இருக்கிறது பெட்டரான ஆப்ஷன். இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அத்தியாவசியமான செலவுகள் மட்டும் செய்யலாம் நண்பர்களே. இந்த தினம் பேராசையை தூண்டி விடுவாங்க. அதுக்காக சொல்றேன், உங்க பேராசையை இந்த தினம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எந்த விதமான சூழ்நிலையிலும் புதுசாக பணத்தை எடுத்து இன்வெஸ்ட் பண்றதோ அல்லது செலவுகள் அதிகமாக செய்யறதோ தேவையில்லாத பொருட்கள் வாங்குறதோ இன்னைக்கு தவிர்க்க வேண்டாம். ஒரு 2 நாட்கள் தள்ளி போடுவது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. ஸோ 2 நாள் பொறுமையா இருக்கிறனால ஒன்றும் மாறிட போறதில்ல. அதனால பணம் எங்க செலவாகுங்கிறத நீங்க கண்காணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். செலவுகளே செய்யாம இருந்துட்டா அது வேலையும் உங்களுக்கு கிடையாது நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள். பேராசைப்படக்கூடாதுங்க, அது முதலாவது விஷயம். 2வதாக பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளில் கவனம் வேணுங்க. உங்கள் பேச்சுக்களில் நிதானம் வேண்டும், கவனம் வேண்டும். நீங்கள் தேவையில்லாத விஷயத்தை பேசிட்டு நீங்களே உங்களுக்கு நீங்களே சூன்யத்தை இழுத்துக்கக்கூடாது நண்பர்களே. அதாவது தவளை தன்வாயால் கடுங்கிற மாதிரி நீங்களாகவே ஒளிதும் உளறி கொட்டாமல் இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப நல்லது. அமைதியாக இருக்கிறது பெட்டரான ஆப்ஷன் நண்பர்களே. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் அந்த மாதிரியான குழப்பமான சூழ்நிலையில் தான் இருப்பீங்க. குழப்பமான மனநிலையில் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை செய்திருவீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து பேசணும். இல்லைன்னா பேசாமல் அமைதியாக இருந்தது நல்லது. எந்த விதமான கோவப்பட்டு கூட நீங்கள் யாரையும் திட்டிடக்கூடாதுங்க. கடுஞ்சொற்களை பயன்படுத்தாமல் இருக்கிறது இன்னைக்கு பெட்டர்
பெட்டரான ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே. எனவே நாவை கட்டுப்படுத்தினால் அதிகமான நன்மைகள் நீங்கள் எதனும் பெற முடியும். இன்றைய தினம் எந்த விதமான வாக்குவாதங்களும் யாரு கூடயும் ஏற்படுத்திக்காதீங்க. மேலும் எப்பா நான் தரேன்பா, நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன்பா, இவருக்கு நீ பணம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருக்கும் வந்து பணத்தை வாங்கி கொடுக்கறது வேண்டாம் நண்பர்களே. மேலும் சண்டை சச்சரவுகள் ஏதாவது நடந்துட்டு இருக்குங்க, நீங்க போயிட்டு பஞ்சாயத்து பண்றது இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. மற்ற விஷயங்களை நீங்க மூக்க நுழைக்காம இருக்கணும், பேச்சுக்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். உங்க கருத்துக்களை யாரும் கேட்டாங்கன்னா கூட நீங்க சொல்லாமல் அழுகிறது தான் நல்லது நண்பர்களே. ஈவன் சமூக வலைதளங்களான Facebook, WhatsAppல கூட நீங்க கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம். இந்த தினம் வார்த்தைகளை கவனமா இருக்க வேண்டியது முக்கியமான 2வது விஷயம் நண்பர்களே. 3வது பாத்தீங்கன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க. கோபத்தோட இன்னொரு பெயர் என்னன்னா குறுகிய நேர பைத்தியகாரத்தனம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நீங்க சிக்காம இருக்கணும் நண்பர்களே. அப்படி சிக்காம இருந்தீங்கன்னா நீங்க தான் அதிர்ஷ்டசாலி. ஸோ கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? தியானம் செய்யலாம், யோகா செய்யலாம். உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளை உங்க மைண்டை டைவர்ட் பண்ணுங்க. பொழுதுபோக்குகள் மூலமாக உங்களுக்கு நேரம் சூப்பராக போகும். மேலும் நீங்க தேவையில்லாத விஷயத்தை யோசிக்கவும் மாட்டீங்க, சிந்தனை செய்யவும் மாட்டீங்க, செயல்படுத்தவும் மாட்டீங்க. ஸோ பொழுதுபோக்கில் அதிகமாக நீங்க ஈடுபாடு செஞ்சு அதிகமான மகிழ்ச்சியில் பெற முடியும் நண்பர்களே. எனவே இந்த தினம் நீங்கள் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. வழக்கமான பழைய வேலைகளை தொடர்ந்து செய்யலாம், அதில் தடையே கிடையாது. அது சிறப்பாகவே அமையும். ஆனால் புதுசாக ஏதோ ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க மாற்றி யோசிச்சு எதுவும் ட்ரை பண்ணாதீங்க நண்பர்களே. இன்றைய தினம் அதுக்கு உகந்த நாள் அல்ல. இதுதான் அதில் கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்களே. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கோபத்தினால நீங்க தகாத செயல்பாடுகளை செய்து தகாத வார்த்தைகளை பேசி நீங்கள் சிக்கலில் சிக்காமல் இருக்கணும். அது ரொம்ப அவசியம் நண்பர்களே. எனவே கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அது 3வது விஷயம். 4வது பார்த்தீங்கன்னா பயம். தேவையில்லாத தொட்டதுக்கெல்லாம் பயப்படக்கூடாதுங்க. மனசுல ஒரு விதமான பதட்டமான சூழ்நிலைகள், ஒரு விதமான இடம் புரியாத சிந்தனைகள், குழப்பங்கள் இருக்கலாம். எனவே அதனால நீங்க வந்து பயந்து கொண்டுகிட்டு நேரத்தை வந்து வீணடிக்க கூடாதுங்க. சில விஷயங்கள் நடந்திருக்காது. அது நடந்த மாதிரி ஒரு பிரமை உங்களுக்கு ஏற்படலாம். எனவே நீங்க பயத்தை விட்டு இழுத்துட்டு உங்கள் வழக்கமான வேலைகள், அனுபவமிக்க வேலைகளை கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும் நண்பர்களே. ஸோ இந்த 4 விஷயங்கள் உங்களுக்கு வந்து உங்க குடும்ப வாழ்க்கையிலாகட்டும், அலுவலக பணிகளாகட்டும், காதல் வாழ்க்கை, உங்களது நண்பர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை, உறவினர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கான வாழ்க்கை என அனைத்திலுமே இந்த பொருந்தும் நண்பர்களே. யாரு கூடயும் இந்த 4 விஷயங்களை நீங்க சிறப்பாக பராமரித்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சிறப்பாக வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாளுங்க. ஆரோக்கியம் இன்னைக்கு சூப்பராகவே இருக்கும். ஆனால் ஆரோக்கியத்திற்கு கெடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு வகைகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது பெற்றோர்களின் ஆதரவுகளை பெற முடியும். கடினமான உழைப்பை நீங்கள் மேற்கொள்ளலாம். இந்த தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நன்மைகள் உண்டு. அற்புதமான ஒரு நாளுங்க. காதல் உணர்வுகள், ரொமான்ஸ் உணர்வுகள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். திருமண மாணவர்களுக்கும் சரி, காதலிக்கக்கூடிய அன்பர்களுக்கும் சரி, மகிழ்ச்சியான ரொமான்ஸ் உணர்வுகள் மிக்க அழகான ஒரு நாள் இன்றைய தினம். இந்த 4 விஷயங்கள் மட்டும் முக்கியமாக ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். 2வதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தினம் நீங்கள் ரெட் கலரை யூஸ் பண்ணலாங்க. சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நிறமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்க நம்பரை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் நம்பர் 9, 9ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பதில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் திருமணமான தம்பதிக்கிடையே நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. இன்றைய தினம் மற்றவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளால் உங்களுக்கு சிக்கல்கள் வரலாம். உங்க மனசுல சில மாற்றங்கள் ஏற்படலாம். இன்றைய தினம் மனமாற்றங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளலாங்க. ஆனா அது சரியான மாற்றமாக இருக்கா இல்லையாங்கிறத நீங்க யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம். இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய அற்புதமான இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாகக்கூடிய ஒரு நாளுக்கு இன்றைய தினம் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய தினம் மற்றவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகளை பார்த்து உங்க மனசுல அதே மாதிரி செய்யணும்னு ஆசையை வளர்த்துக்காதீங்க. புதுசாக எதுவும் ட்ரை பண்ணக்கூடாதுங்க. அதுக்கு உகந்த நாள் இல்லை. மற்றபடி உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை, உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, உங்க சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஏற்படும் இன்றைய தினம் அற்புதமான புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்கள் இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்கிறதுனால உடல்ல நீங்க சேர்த்துக்கக்கூடிய உணவுகளை வந்து ரொம்ப கண்ட்ரோலா எடுத்துக்கணுங்க. மற்றவங்க விஷயத்துல போய் நீங்க மூக்கு நுழைக்காம இருக்கிறது ரொம்ப அவசியம். கடன் வாங்குறது கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு தாங்க செயல்படணும், அவசரப்படக்கூடாது. இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். இருந்தாலும் நீங்கள் கடன் விஷயத்துல கண்ட்ரோலா இருந்துக்கங்க. ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படக்கூடிய விஷயங்கள்ல இருந்து தள்ளிருங்க. மற்றபடி உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளுங்க. மற்றவங்க விஷயத்துல நீங்க மூக்கு நுழைக்காம இருங்க நண்பர்களே. சிந்தித்து செயல்படுங்கள், வெற்றியில் உண்டு. சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அசதிகள் உங்களுக்கு ஏற்படலாம் நண்பர்களே. உடல் சோர்வுகள் அதிகரிக்கலாம். மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. வியாபாரத்துல கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் அந்த சோர்வு ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை காத்திருக்குங்க. நீங்க அந்த 4 விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிகச்சிறப்பான
ஒரு நாள். கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குங்க, அசதிகள் கொஞ்சம் இருக்கும். அதை நீங்க சமாளிச்சுக்குவீங்க. அற்புதமான ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.